ஒரு நிமிடம். அதாவது உங்களைச் சுற்றியுள்ள அனைத்தையும் மறந்துவிட்டு இந்த ஒற்றை காட்சிக்குள் முழுமையாக வாருங்கள். சொல்லுங்கள். இரவு நேரம். வெளியுலகம் முழுவதும் ஒருவித அமைதியில் உறங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் நீங்கள் மட்டும் தனியாக விழித்திருக்கிறீர்கள். இது இன்றைய நவீன வாழ்வில் நாம் அடிக்கடி சந்திக்கும் ஒரு நள்ளிரவு தனிமை இல்லையா? ஆமாம், அதேதான். உங்கள் முன்னே ஒளிரும் கணினி திரையின் வெளிச்சம் உங்கள் முகத்தில் பட்டு தெரிக்கிறது. நீங்கள் திரும்பி பார்க்கிறீர்கள். வாழ்வில் நீங்கள் அடைய நினைத்த பண இலக்குகளை அடைந்து விட்டீர்கள். அடுக்கடுக்கான பதவிகள், வங்கிக் கணக்கில் போதுமான சேமிப்பு, சமூகத்தில் ஒரு நல்ல அடையாளம் என அடுத்தடுத்த வெற்றிகளை நோக்கி மூச்சிறைக்க ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். கண்டிப்பா. வெளியே இருந்து பார்க்கும் எவருக்கும் இது ஒரு முழுமையான, மிகவும் வெற்றிகரமான வாழ்க்கை. ஆமாம். ஆனால் உங்களுக்குள்ளே நெஞ்சின் ஆழத்தில் ஒரு இனம் புரியாத பாரம், ஒரு வெறுமையான இருள் உங்களை சூழ்ந்திருப்பதை நீங்கள் உணர்கிறீர்கள். இது ஒரு கடுமையான மனப்போராட்டம். உண்மையாகவே நாம் அடையும் வெற்றிகள் கூட சில சமயம் ஏன் பெரும் சுமையாக மனதை அழுத்தும் இருளாக மாறுகின்றன. வெளிச்சத்தை நோக்கித்தானே ஓடினோம், பிறகு ஏன் இந்த இருள்? இந்த கேள்வி உங்களை எப்போதாவது உறங்க விடாமல் செய்திருக்கிறதா? நிச்சயமாக பலருக்கும் இந்த உணர்வு இருந்திருக்கும். இன்று உங்களுக்காக நாம் வடிவமைத்திருக்கும் இந்த ஆழமான தேடலில் நீங்கள் எங்களுக்கு அனுப்பியிருந்த ஒரு மிகச் சிறப்பான தரவுகளின் தொகுப்பை தான் நாம் அலசப்போகிறோம். இது ஒரு மிக முக்கியமான தேடல். திருக்குறளின் ஆழமான உரை விளக்கங்கள், உளவியலாளர் விக்டர் பிராங்க்லினின் லோகோதெரபி தத்துவங்கள், ஜே கிருஷ்ணமூர்த்தியின் மனித மனம் பற்றிய உரைகள் மற்றும் ஓஷோவின் சிந்தனைகள் அடங்கிய ஒரு பெரிய தொகுப்பிது. இவ்வளவு பெரிய சிந்தனையாளர்களை ஒன்றாக இணைத்துப் பார்ப்பது ஒரு சுவாரஸ்யமான பயணம். ஆமா, இவை அனைத்தையும் இணைத்து அந்த நள்ளிரவு இருளுக்கான காரணத்தையும் அதிலிருந்து விடுபடுவதற்கான உளவியல் திறவுகோலையும் கண்டறிவதுதான் நம்முடைய இன்றைய இலக்கு. அந்த நள்ளிரவின் தனிமை உணர்வோடும் அந்த இருளின் கனத்தோடும் நீங்கள் எழுப்பும் இந்த கேள்வி இன்றைய நவீன மனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்களுக்குள்ளே ரகசியமாக சுமந்து கொண்டிருக்கும் ஒரு பெரும் வழி என்றுதான் சொல்ல வேண்டும். உண்மைதான், வெளியில் சொல்ல முடியாத ஒரு பாரம் அது. ஆமாம். இந்த மாபெரும் சிக்கலுக்கான தீர்வை நீங்கள் அனுப்பியிருந்த அந்த தரவுகளில் உள்ள 2000 வருட பழமையான ஒரு குறள் மிக துல்லியமாக பதிவு செய்திருக்கிறது. அப்படியா? அது எந்த குறள்? அது வெறும் வார்த்தைகள் அல்ல, மனித உளவியலின் ஆழத்தை அளக்கும் ஒரு கருவி என்று சொல்லலாம். அந்த திறவுகோல் திருக்குறளின் 5ஆம் குறளில் ஒளிந்திருக்கிறது. அந்த வரிகளை பகிருங்களேன். இருள் சேர் இருவினையும் சேரா, இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. கேட்பதற்கு எவ்வளவு ஆழமான வரிகள். ஆமாம். இந்த குறளின் நேரடி பொருளை நாம் முதலில் மிக எளிமையாக புரிந்து கொள்ள முயல்வோம். அறியாமை என்னும் இருளால் மனிதனுக்குள் விளையக்கூடிய விஷயங்கள் 2. நல்வினை மற்றும் தீவினை, இல்லையா? சரியாகச் சொன்னீர்கள். ஒன்று நல்வினை, அதாவது நல்ல செயல்கள். மற்றொன்று தீவினை, அதாவது தீய செயல்கள். இந்த இரண்டுமே மெய்ப்பொருளாகிய அந்த உண்மையான பேரறிவை புரிந்து கொண்டு அதோடு ஒன்றிணைப்பவரை ஒருபோதும் வந்தடையாது என்கிறார் வள்ளுவர். மிக சரியான நேரடி விளக்கம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பே கர்ம வினைகளின் சுமையை அவர் எவ்வளவு அழகாக சுட்டிக்காட்டியிருக்கிறார் பாருங்கள். ஒரு நிமிடம் நில்லுங்கள். எனக்கு இங்கே ஒரு பெரிய முரண்பாடு தெரிகிறது. என்ன முரண்பாடு? நீங்கள் சொல்வதை நான் அப்படியே ஏற்றுக்கொள்வதற்கில்லை. தீவினை என்பது ஒரு சுமை, அது அறியாமையின் இருளை தரும் என்பதை நாம் எளிதாக புரிந்து கொள்ள முடிகிறது. ஆமா. ஒருவன் திருடுகிறான் அல்லது பொய் சொல்கிறான் என்றால் அவனுடைய மனம் குற்ற உணர்ச்சியால் இருண்டு போகும் என்பது தர்க்கரீதியாக சரி. ஆனால் நல்வினை எப்படி ஒரு சுமையாகும்? நல்ல கேள்வி. ஒருவருக்கு உதவுவது, நேர்மையாக வேலை பார்ப்பது, நல்லதை செய்வது எல்லாம் எப்படி இருளாக மாற முடியும்? நல்ல செயல்கள் வெளிச்சத்தைத்தானே தர வேண்டும். பொதுவாக நாம் அப்படித்தான் நினைப்போம். பின் வள்ளுவர் ஏன் நல்வினை தீவினை ஆகிய இரண்டையுமே இருள் சேர் இருவினை என்ற ஒன்றாக சேர்த்து இரண்டுமே அறியாமையின் வெளிப்பாடு என்கிறார்? இது கொஞ்சம் குழப்பமாக இருக்கிறதே. உங்களுடைய இந்த கேள்வி மிக மிக முக்கியமானது. இதுதான் இந்த ஒட்டுமொத்த தேடலின் ஆணிவேர் என்றே சொல்லலாம். அப்படியா? இதை எப்படி புரிந்து கொள்வது? இதை நாம் ஒரு உளவியல் கோணத்தில் ஆழமாக பார்க்க வேண்டும். ஒரு செயல் நல்லதா கெட்டதா என்பதை தாண்டி அந்த செயல் எந்த மனநிலையிலிருந்து செய்யப்படுகிறது என்பதுதான் இங்கே பிரச்சனை. மனநிலை என்கிறீர்கள், அதாவது நோக்கம் என்கிறீர்களா? ஆமாம். நீங்கள் அனுப்பியிருந்த ஜே கிருஷ்ணமூர்த்தியின் குறிப்புகளை இங்கே கொஞ்சம் இணைத்து பாருங்கள். ஓ, கிருஷ்ணமூர்த்தியின் அந்த கண்டிஷனிங் கோட்பாடு. அதேதான். அவர் கட்டமைக்கப்பட்ட மனம் என்பதை பற்றி தொடர்ந்து பேசுவார்.
நாம் குழந்தை பருவத்திலிருந்தே இதை செய்தால் நீ நல்லவன், உனக்கு பாராட்டு கிடைக்கும், உனக்கு புண்ணியம் சேரும் என்று பழக்கப்படுத்தப்படுகிறோம். ஆமாம், ஒரு பரிசையோ அல்லது அங்கீகாரத்தையோ காட்டித்தான் நம்மை வளர்க்கிறார்கள். சரியாக சொன்னீர்கள். ஆக நாம் செய்யும் ஒரு நல்வினைக்கு பின்னால் நான் இதை கொடுக்கிறேன், எனக்கு அந்த அங்கீகாரம் வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு ஒட்டிக்கொண்டிருக்கிறது. ஓ, அதாவது நான் இவ்வளவு நல்லவன் என்ற அகங்காரம் அங்கே முளைக்கத் தொடங்குகிறது என்று சொல்கிறீர்களா? 100% அதேதான். ஒருவன் இரும்புச் சங்கிலியால் கட்டப்பட்டாலும் சரி அல்லது தங்கச் சங்கிலியால் கட்டப்பட்டாலும் சரி, அவன் கைதியோ கைதிதான் அல்லவா? என்ன ஒரு ஆழமான உதாரணம்! தங்கச்சங்கிலியும் சிறைதான். ஆமாம். நீங்கள் செய்யும் அந்த நல்வினை உங்கள் அகங்காரத்திற்கு தீனி போட்டு, எனக்கு ஏன் அந்த பதவி கிடைக்கவில்லை, நான் இவ்வளவு உழைத்தேனே என்ற எதிர்பார்ப்பை உருவாக்குகிறது. நான் இவ்வளவு உதவி செய்தேனே, அவர்கள் என்னை கண்டுகொள்ளவில்லையே என்ற வலியும் அங்கே வருகிறது. அந்த வலியை உருவாக்குகிறதென்றால் அங்கே வெளிச்சம் எங்கில் இருக்கிறது? அதுவும் இருள்தானே, அதுவும் ஒரு சுமைதானே. உண்மையாகவே இது ஒரு புதிய திறப்பு. இதையேதான் கிருஷ்ணமூர்த்தி கேட்பார். உங்களுடைய இந்த அறிவும் கற்றலும் உங்கள் மனதை மேலும் ஒரு குறிப்பிட்ட சிந்தனைச் சிறைக்குள் தள்ளி சமூகத்தின் அதிகாரத்திற்கு அடிபணிய வைக்கிறதா அல்லது உங்களை சுதந்திரமாக்குகிறதா என்று. இது உண்மையிலேயே பலமான ஒரு அடி. நாம் நினைக்கும் நல்ல செயல்கள் கூட நம்மை சிறைப்படுத்தும் என்பதை உணரும்போது அதிர்ச்சியாக இருக்கிறது. ஆமாம், நம்முடைய ஈகோ அதை பார்த்து பயப்படும். அப்படியானால் இதற்கு மாற்று என்ன? நல்வினையும் செய்ய வேண்டாம், தீவினையும் செய்ய வேண்டாம் என்றால் மனிதன் சும்மா கல்லாட்டமா உட்கார்ந்திருக்க முடியுமா? எதையாவது செய்தாக வேண்டும் அல்லவா? நிச்சயமா, நாம் செயலாற்றித்தான் ஆக வேண்டும். இந்த இடத்தில் வள்ளுவர் காட்டும் அந்த பொருள் சேர்ப்புகள் புரிதல் எப்படி வேலை செய்கிறது? அதற்கான நுட்பமான விளக்கம் நீங்கள் அளித்த ஓஷோவின் குறிப்புகளில் இருக்கிறது. ஓஷோ இது பற்றி என்ன சொல்கிறார்? ஓஷோ சொல்வார், உண்மையான வழிபாடு அல்லது பிரார்த்தனை என்பது வெளியே நடக்கும் ஒரு சடங்கு அல்ல. அது இறைவனோடு பேசுவதோ அல்லது எனக்கு இதை கொடு அதை கொடு என்று பேரம் பேசுவதோ அல்ல. பின் அது என்ன? அது பிரபஞ்ச இருப்போடு முழுமையாக கரைந்து போவது. அதையே அவர் ஆங்கிலத்தில் டிசால்விங் இன்டு எக்ஸிஸ்டன்ஸ் என்று அழகாக சொல்வார். கரைந்து போவது என்று சொல்லும்போது கேட்பதற்கு மிகவும் கவித்துவமாக இருக்கிறது. ஆனால் நடைமுறையில் ஒரு சாதாரண மனிதனுக்கு இது எப்படி சாத்தியமாகும்? அதை விளக்க முடியுமா? நிச்சயமாக. இத ஒரு நவீன உளவியல் நிகழ்வோடு ஒப்பிட்டு பார்ப்போம். ஃப்ளோ ஸ்டேட் அல்லது தன்னிலை மறந்த ஓட்டம் என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? ஆமாம், எந்த ஒரு கவனச்சிதறலும் இல்லாமல் வேலையில் மூழ்கியிருக்கும் நிலை. அதேதான். ஒரு இசையமைப்பாளர் ஒரு புதிய மெட்டை உருவாக்கும் போதோ அல்லது ஒரு மென்பொறியாளர் மிகவும் ஆழமாக ஒரு நிரலை எழுதி கொண்டிருக்கும் போதோ அவர்களுக்கு நேரமே தெரிவதில்லை. சுற்றி என்ன நடக்கிறது என்ற பிரக்ஞையே இருக்காது. சரியாக சொன்னீர்கள். அந்த வினாடியில் நான் இந்த வேலையை செய்கிறேன் என்ற நினைப்போ, இதற்கு எனக்கு இவ்வளவு பணம் கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்போ இருக்காது. அந்த ஈகோ அங்கு இருப்பதில்லை. அங்கே நான் என்ற அகங்காரம் முழுமையாக உதிர்ந்து விடுகிறது. அங்கே வெறும் செயல் மட்டுமே தூய வடிவத்தில் எஞ்சியிருக்கிறது. ஆஹா, இது மிகச்சிறப்பான ஒரு ஒப்பீடு. அதாவது அந்த ஃப்ளோ ஸ்டேட்ல இருக்கும்போது நான் நல்வினை செய்கிறேனா தீவினை செய்கிறேனா என்ற எந்த கணக்கும் இருப்பதில்லை. எந்த கணக்கும் கிடையாது. செயலோடு செயலாக ஒன்றி விடுகிறோம். அங்கே இருள் சேர வாய்ப்பே இல்லை. சரியாக புரிந்து கொண்டீர்கள். அந்த தன்னுணர்வு முழுமையாக வெளிப்படையும் போது அங்கே நான் இதைச் செய்தேன் என்ற ஒரு கர்த்தா இல்லை. டூயோர் என்ற அந்த உணர்வு இல்லை. ஆமாம். அந்த விழிப்புணர்வோடு அகங்காரம் இல்லாமல் ஒரு செயலோடு ஒன்றி விடுவதையே வள்ளுவர் பொருள்சேர் புகழ் புரிதல் என்று மிக நுட்பமாக குறிப்பிடுகிறார். இது ஏதோ கண்ண மூடிக்கொண்டு ஒரு சிலையை தொழுவது அல்ல என்கிறீர்கள். நிச்சயமாக இல்லை. இது விழிப்புணர்வோடு இருப்பின் தன்மையாகவே மாறிவிடுவது, அவேர்னஸாக மாறுவது. ஆனால் இங்கே ஒரு சிக்கல் இருக்கிறது. என்ன சிக்கல்? அந்த தன்னிலை மறந்த ஓட்டம் ஒரு கலைப்படைப்பையோ அல்லது வேலையோ செய்யும்போது சாத்தியமாகலாம். ஆனால் நம் வாழ்வின் இலக்குகள், நாம் எடுக்கும் முக்கியமான முடிவுகள் போன்றவற்றில் இந்த தெளிவு எப்படி வரும்? இது கொஞ்சம் ஆழமான கேள்விதான். இந்த இடத்தில் நான் லாவோ சு மற்றும் விக்டர் பிராங்கல் இருவரின் தத்துவங்களை கொண்டு வர நினைக்கிறேன். தாராளமாக. ஏனென்றால் வெறும் செயல் மட்டும் போதாது. அந்த செயலுக்கு பின்னால் இருக்கும் பொருள் அல்லது அர்த்தம் என்ன என்பது மிக முக்கியம் இல்லையா? 100% உண்மை. நாம் இந்த விவாதத்தை அப்படியே உலகளாவிய தத்துவங்களோடு இணைத்துப் பார்ப்பது இன்னும் ஆழமான புரிதலை தரும். ஆமாம், பண்டைய சீன தத்துவமான தாவோயிசத்தை எடுத்துக்கொள்வோம். லாவோ சு மிக தெளிவாக கூறுகிறார், மற்றவர்களை அறிவது வெறும் புத்திசாலித்தனம், ஆனால் தன்னை முழுமையாக அறிவதே உண்மையான ஞானம் என்று. To know others is wisdom, to know oneself is enlightenment. அதே வரிகள்தான்.
வள்ளுவர் குறிப்பிடும் அந்த இருள் அல்லது அறியாமை என்பது தன்னைத்தான் அறியாத இந்த நிலைதான். தன்னை அறியாத நிலையில் நாம் செய்யும் எந்த செயலும் அது சமூகத்தின் பார்வையில் எவ்வளவு பெரிய நல்வினையாக இருந்தாலும் சரி, அது வெறும் கண்மூடித்தனமான ஒரு ரியாக்ஷன் மட்டுமே. இதையேதான் மேற்கத்திய தத்துவமான எக்ஸிஸ்டென்ஷியலிசமும் ஒரு படி மேலே போய் விளக்குகிறது. ஆமாம், நீங்கள் தந்த குறிப்புகளில் இருந்த விக்டர் பிராங்க்லின் லோகோ தெரப்பி எனக்கு மிகப்பெரிய திறப்பாக இருந்தது. விக்டர் பிராங்கிள் நாசி வதை முகாம்களில் இருந்தபோது மனித மனத்தின் விசித்திரமான ஒரு உண்மையை கண்டறிந்தார் இல்லையா? ஆமாம், மனிதன் எந்த ஒரு பெருந்துயரத்தையும் தாங்கிக் கொள்வான். ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை, அந்த துயரத்திற்கு பின்னால் ஒரு ஆழமான அர்த்தம் இருக்க வேண்டும். ஒரு மீனிங் இருக்க வேண்டும். மூளை எப்படி செயல்படுகிறது என்றால், ஒரு செயலுக்கான ஆழமான நோக்கம் அல்லது அர்த்தம் மூளைக்கு தெரிந்துவிட்டால் அது வலியை தாங்கும் வலிமையை பெற்றுவிடுகிறது. அதனாலதான் அவர் சொன்னார், எந்த ஒரு செயலும் அதற்கான ஆழமான அர்த்தத்தோடு இணையாத வரை அது மனிதனுக்கு வெறும் சுமைதான் என்று. ஆமாம், நீங்கள் செய்யும் செயல் அதன் மையமான மெய்ப்பொருளோடு, வள்ளுவர் சொல்லும் அந்த பொருள் சேர் புகழ் புரிதலோடு இணையும் போது மட்டுமே அது உயிர் பெறுகிறது. அப்போதான் மனிதனை சூழ்ந்திருக்கும் அந்த இருள் விலகுகிறது. ஒரு காரியத்தை வெறும் வெளிச்சத்திற்காகவோ புகழுக்காகவோ செய்தால் அது இருள் சேர் இருவினை. ஆனால் இதுதான் என் வாழ்வின் அர்த்தம், இதுதான் பிரபஞ்சத்தோடு என்னை இணைக்கும் புள்ளி என்று உணர்ந்து செய்தால் அங்கு வலியோ தோல்வியோ உங்களை பாதிப்பதே இல்லை. அங்கே கர்மவினைகள் அருந்து விடுகின்றன. எவ்வளவு அழகான தத்துவார்த்த பிணைப்பு பாருங்களேன். ஆமாம், லாவோ சூவின் தன்னை அறிதல், பிராங்க்லின் அர்த்தம் தேடல், ஓஷோவின் கரைதல், கிருஷ்ணமூர்த்தியின் கட்டமைப்புகளை உடைத்தல், இவை அத்தனையையும் வள்ளுவர் 2 வரிகளில் வடித்து தந்திருக்கிறார். இருள் சேர் இருவினையும் சேரா, இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு என்று. இது ஒரு பிரம்மாண்டமான தொகுப்பு. ஆனா தத்துவங்கள் எப்போதும் கேட்பதற்கு மிக சுவையாகவே இருக்கும். இதை அப்படியே இன்றைய நவீன வாழ்க்கையின் பரபரப்பிற்குள் பொருத்தி பார்க்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. அதுதான் மிக முக்கியம். ஏனென்றால் இந்த உரையாடலை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களில் பலருக்கும் இப்போது ஒரு கேள்வி எழலாம். சரி, இதெல்லாம் எனக்கு எப்படி அன்றாட வாழ்வில் உதவும் என்று. ஆமா, தியரியாக இல்லாமல் பிராக்டிகலாக பார்க்க வேண்டும். கொஞ்சம் உங்கள் அன்றாட வாழ்க்கையை எண்ணி பாருங்கள். இன்று நாம் பல ஆன்லைன் கோர்ஸ்களை படிக்கிறோம், அடுக்கடுக்காக பட்டங்களை வாங்குகிறோம். லிங்க்டின், இன்ஸ்டாகிராம் என்று சமூக வலைத்தளங்களில் மணிக்கணக்கில் தகவல்களை திரட்டிக் கொண்டே இருக்கிறோம். இதான் இன்று நம்மை அழுத்துகிறது. கிருஷ்ணமூர்த்தியின் அந்த கூர்மையான வார்த்தைகளை இங்கே மீண்டும் நினைவுபடுத்த விரும்புகிறேன். சொல்லுங்கள். உன்னிடம் இவ்வளவு அறிவு இருக்கிறது, உனக்கு பல விஷயங்கள் தெரிந்திருக்கிறது, ஆனால் உனக்கு எப்படி வாழ்வது என்று தெரியவில்லையே என்றவர் கேட்பார். எவ்வளவு உண்மையான வலி இது. இந்த தகவல்கள் எல்லாமே வெளியில் இருப்பவை. வாழத் தெரியாத அறிவு மனதிற்கு வெறும் சுமைதான். இதை பிடித்துக்கொண்டு பார்த்தால் இன்றைய கார்ப்பரேட் உலகில் நாம் தேடி அல்லையும் அந்த நல்வினை எவ்வளவு போலியானது என்பது விளங்கும். ஆமாம், ஒரு கார்ப்பரேட் சூழலை எடுத்துக்கொள்வோம். அலுவலகத்தில் நீங்கள் இரவு பகலாக உழைத்து ஒரு பதவி உயர்வை வாங்குகிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். அது சமூகத்தின் பார்வையில் மிகப்பெரிய நல்வினை, மாபெரும் வெற்றி. எல்லோரும் கைதட்டி பாராட்டுவார்கள். ஆனால் அந்த பதவி உயர்வு கிடைத்த மறுநாளிலிருந்து என்ன நடக்கிறது? ஒரு பெரிய பதற்றம் தொற்றிக்கொள்கிறது. ஆமாம், இந்த தகுதியை நான் தக்க வைத்துக் கொள்ள வேண்டுமே, மற்றவர்கள் என்னைவிட மேலே போய்விடுவார்களோ என்ற இம்போஸ்டர் சிண்ட்ரோம் தொற்றிக்கொள்கிறதா இல்லையா? அதுதான் இருள். அதேபோல் எதிர்பாராத திடீர் தோல்வியோ, வேலை இழப்போ, மற்றவர்களின் விமர்சனமோ இவை நவீன காலத்தின் தீவினை. இவை நம்மை மனதளவில் ஒருவித சோர்விலும் அவமானத்திலும் தள்ளுகின்றன. ஆக நீங்கள் தேடி ஓடிய பதவியும் உங்களை பதற்றத்தில், அதாவது இருளில் தள்ளுகிறது. உங்களுக்கு கிடைத்த தோல்வியும் உங்களை துயரத்தில், இருளில் தள்ளுகிறது. வெற்றி தோல்வி இரண்டும் ஒரே நாணயத்தின் இரு பக்கங்களாக நின்று நம்மை சிறைப்படுத்துகின்றன. இது எவ்வளவு பெரிய முரண் பாருங்கள். நாம் வெற்றியை சுதந்திரம் என்று நினைக்கிறோம், அறிவை ஆயுதம் என்று நினைக்கிறோம். ஆனால் விழிப்புணர்வில்லாத அறிவு நம்முடைய அகங்காரத்தை வளர்த்து, எதிர்பார்ப்புகளை பலமடங்கு அதிகரித்து, நம்மை மேலும் இறுக்கமாக கட்டி போடுகிறது. அந்த இருவினைச் சங்கிலியில் நாம் சிக்கித் தவிக்கிறோம். இதிலிருந்து விடுபடும் வழி ஒன்றுதான். அது என்ன? நீங்கள் அலுவலகத்தில் ஒரு கோப்பு தயாரிப்பதாக இருந்தாலும் சரி, உங்கள் குழந்தையோடு விளையாடுவதாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு புதிய திறமையை கற்றுக்கொள்வதாக இருந்தாலும் சரி, அதை நான் செய்கிறேன் என்ற அகங்காரத்தோடு செய்யாதீர்கள். அந்த செயல் வெற்றியா தோல்வியா, அது நல்வினையா தீவினையா என்ற சமூகத்தின் அளவுகோல்களை தூக்கி எறியுங்கள். அந்த தருணத்தோடு, அந்த செயலோடு முழுமையாக கரைந்து போங்கள். அந்த மெய்ப்பொருளோடு ஒன்றிணைந்து செயலாற்றுவது. ஆமாம், அதாவது இருப்பின் தூய தன்மையோடு ஒன்றிணைந்து செயலாற்றும் போது அந்த செயலின் பலன் உங்கள் மனதை பாதிப்பதில்லை. நீங்கள் வெற்றியின் சுமையிலிருந்தும் தோல்வியின் இருளிலிருந்தும் விடுபடுகிறீர்கள்.
இதைவிட தெளிவாக இதை விளக்க முடியாது. ஒரு செயலை அதற்காகவே செய்வது. அங்கே நான் என்ற கட்டமைக்கப்பட்ட மனம் இல்லாமல் வெறும் செயல் மட்டுமே எஞ்சியிருக்கும்போது அங்கே சுமை ஏது, அங்கே இருள் ஏது? சரியாகச் சொன்னீர்கள். வள்ளுவர் காட்டும் அந்த வழிகாட்டி வேறெங்கோ வானத்தில் இல்லை. அது உங்களுக்குள்ளேயே எந்தவிதமான கட்டமைப்புகளும் இல்லாத, எந்த அகங்காரமும் இல்லாத தூய விழிப்புணர்வாக இருக்கிறது. அதுதான் வாளறிவன். இந்த பார்வையில் குறளை அணுகும்போது இது ஏதோ ஒரு குறிப்பிட்ட மதத்தையோ சடங்கையோ சார்ந்ததாக ஒருபோதும் தோன்றவில்லை. மாறாக ஒட்டுமொத்த மனித குலத்தின் உளவியல் விடுதலைக்கான ஒரு ஆழமான மருத்துவமாக, ஒரு திறவுகோலாக தெரிகிறது. அந்த தூய அறிவோடு நாம் இணையும்போது நல்வினை தீவினை என்ற இரண்டு சுமைகளும் தானாகவே நம்மை விட்டு உதிர்ந்து விடுகின்றன. நாம் உண்மையான அர்த்தத்தில் சுதந்திரமாகிறோம். அந்த சுதந்திரத்தை நோக்கிய பயணத்துல தான் நாம் அனைவரும் தவித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் அறிவை தேடி ஓடுகிறோம், ஆனால் அந்த அறிவே நம்மை முட்டாளாக்கி சுமையாக மாறுகிறது. நாம் வெற்றியை தேடி ஓடுகிறோம், ஆனால் அந்த வெற்றியே நமக்கு பாரமாகிறது. இதிலிருந்து விடுபட நாம் வெளியே தேடுவதை நிறுத்திவிட்டு உள்ளே திரும்ப வேண்டிய தருணம் இது. இந்த தரவுகள் அனைத்தையும் ஒன்றாக வைத்து பார்க்கும்போது சுதந்திரம் என்பது எவ்வளவு மாறுபட்ட ஒரு பரிமாணத்தில் இருக்கிறது என்பது புரிகிறது. ஆமாம். நான் இன்று எந்த முடிவையும் உங்களுக்கு சொல்லப் போவதில்லை. அதை நீங்கள்தான் உங்கள் அனுபவத்திலிருந்து கண்டடைய வேண்டும். ஆனால் வள்ளுவரின் பொருள், ஓஷோவின் கரைதல் மற்றும் கிருஷ்ணமூர்த்தியின் கட்டமைக்கப்பட்ட மனம் ஆகிய மூன்றையும் இணைத்து முற்றிலும் புதிய கோணத்தில் ஒரு கனமான கேள்வியோட இந்த ஆழமான தேடலை நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். சொல்லுங்கள். நமது இன்றைய நவீன கல்வி முறையும் கார்ப்பரேட் கட்டமைப்புகளும் சமூக வலைத்தளங்களும் கூட நம்மை தொடர்ந்து மதிப்பெண்கள், பதவி உயர்வுகள், விருப்பங்கள் என்று நல்வினை தீவினை என்ற அளவுகோல்களாலேயே அளந்து கொண்டிருக்கின்றன. ஆமாம். கொஞ்சம் சிந்தித்துப் பாருங்கள். இந்த ஒட்டுமொத்த அமைப்பும் நீங்கள் செயலோடு கரைந்து விடுவதை தடுத்து உங்கள் அகங்காரத்திற்கு தொடர்ந்து தீனி போட்டு உங்களை இந்த இருளுக்குள்ளேயே நிரந்தரமாக தக்க வைப்பதற்காகவே மிக நுட்பமாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறதா? அப்படி சிறைப்பட்டிருக்கும் அந்த இருளிலிருந்து விடுபட்டு உங்கள் செயலின் ஆழமான அர்த்தத்தோடு உங்களால் எப்போது முழுமையாக கரையப் போகிறது? சிந்தித்துப் பாருங்கள். முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடையளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். உங்களால் முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்டில் பகிருங்கள். மனப்பூர்வமான நன்றி.